ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈஸியான இஃப்தார் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கப் ரவை எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரையாது, கொஞ்சம் கொரன்னு இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த ரவையோட அரைச்ச ரவையோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த ரவை எதுனா நம்ம நார்மலாக உப்புமாவுக்கு போடுவோம்ல, அந்த ரவை தான். இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கலர் மாதிரி இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சோம்னா பிடிக்க வரணும், ஆனால் உடச்சா உடையணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும், நான் ஃப்ளேவருக்காக மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும். ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு மாவு ரொம்ப சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்னு எண்ணெய் குடிக்காமல் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு தெளித்து இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சால் தான் நல்லா சூப்பராக மாவு இந்த மாதிரி உருண்டையாக வரும். இப்போ பாருங்கள், நான் இதை பிச்சு காமிச்சிக்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தான் மாவோட பதம் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடி ஆகும். இப்போ அவ்வளோதான், இந்த மாவை பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது நம்ம சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம உருட்டுற கட்டை அதுக்கப்புறம் கல் ரெண்டுலேயுமே எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா மெல்லிஸாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் மெல்லிஸாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்தோம்னா நல்லா பொறுன்னு கிறிஸ்பியாக வரும். அதனால் ஃபுல்லாக எவ்வளோ மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. நான் பாருங்கள், இப்போது நான் இந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் உருண்டைகளாகவும் உருட்டி போடலாம். ஆனால் உருண்டைகளாக உருட்டும் போது உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி தெரியும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக பீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம ஆயில் ஊற்றி ஆயில் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும், மேலே மட்டும் ப்ரௌன் ஆயிரும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பொரித்து எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். அதனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு 10லேருந்து 15 நாள் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சில்லி பவுடர், சாட் மசாலா, கொஞ்சம் உப்பு சேர்த்து இதில் கலக்கிக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறனால இது வேணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். இது சூப்பர் டேஸ்ட்டானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான். இன்னொரு ஈஸியான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பாய்.